இப்போ ஒரு நடிகரின் ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இவர் வந்து சினிமா உலகத்தில் தொடர்ச்சியாக நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மருமகனாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற நடிகர் தனுஷோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு துலா லக்னம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. இந்த துலா லக்னத்திலேயே சனீஸ்வரன் அமர்ந்து உச்சம் பெற்று மிகுந்த உழைப்பையும் நீடித்த புகழையும் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்து கலைத்துறையில் வெற்றியும் காட்டுறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஆணை பொறுத்தளவில் மனைவி அப்படிங்கிற நிலையை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மனைவியின் வாயிலாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் காட்டுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு வந்து 2ஆம் வீட்டில் கேதுவோடு இணைந்து விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த குரு வந்து விருச்சிகத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். குரு 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அதனால் ஒரு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் புதனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை பெரும்பாலும் எல்லாரோடைய ஜாதகத்திலையும் நல்ல பெரிய நிலைக்கு வந்தவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கையும் தொழில் வளத்தையும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்பையும் ஏற்படுத்துது, நல்ல அறிவாற்றலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்து மிக உயர்ந்த நிலையை காட்டுறாங்க. லாபாதிபதி வீட்டில் சுக்கிரன் அதாவது லக்னாதிபதி உட்கார்றது மிகச்சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே துலா லக்னத்திலேயே சனீஸ்வரன் உட்கார்ந்து உச்சம் அடைஞ்சதும் மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி சனி உச்சம் பெற்றுவது சசயோகத்தை அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் அது ஒரு முக்கியமான யோகம். பெரும் புகழையும் மக்கள் செல்வாக்கையும் எதையும் தாங்கும் மன வலிமையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. 10ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதனால ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலையில் ஒரு மிகப்பெரிய தலைமை நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் காட்டுது. அவருடைய துலா லக்னத்திலேயே சனி பகவான் அமர்ந்து சசயோகத்தை கொடுக்குறாரு. அதை நம்ம சொல்லிட்டோம் முன்னாலேயே. இது மிகப்பெரிய செல்வாக்கையும் உடல் உழைப்பையும் கொடுத்து மிகப்பெரிய நீண்ட புகழையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத ஆதித்ய யோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அறிவாற்றல், கலைத்திறன், பேச்சாற்றல் எல்லாத்தையும் வழங்கி மிகச்சிறந்த நிலைக்கு அவரை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு குரு கேந்திரங்களில் அமரும்போது அல்லது திரிகோணங்கள் அமரும்போது இது மாதிரியான யோக பலங்கள் ஏற்படும். இது நேரடியான கஜகேசரி யோகம்னு சொல்றதை காட்டிலும் இது ஒரு சுபமான வலுத்தன்மையை ஜாதகருக்கு கொடுக்கும், வலிமையை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், புகழை கொடுக்குது. அவர் திருமணம் செஞ்ச இடமும் ரொம்ப பெரிய இடம். ரஜினிகாந்தோடைய மகளை தான் திருமணம் செஞ்சார். ஆனாலும் அவர் இப்போ அந்த வாழ்க்கையை தொடர்ச்சியாக வாழாமல் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. துலா லக்னத்திற்கு 7ஆம் வீடு களத்திர ஸ்தானம், அதோடைய அதிபதி செவ்வாய்னு சொல்லலாம். இவர் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இது பொதுவாக ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு செவ்வாய் வந்து ஒரு ஆவேசமான கிரகம்னு சொல்லலாம். இந்த செவ்வாயினால் கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே ஏற்படும். இந்த சுக்கரனுடைய இந்த துலா லக்னத்துக்கு எப்போதுமே 7ஆம் வீடாக களத்திர ஸ்தானமாக செவ்வாய் வருவது அப்படின்னு சொன்னாலே அது கொஞ்சம் சிக்கலாக தான் அமையும். அதை ரொம்ப சரியாக கொண்டு செல்வது அப்படிங்கிறது அமைதியாக செயல்பட்டு தான் கொண்டு செல்லணும். இருந்தாலும் இது செவ்வாய் வந்து கண்டிப்பாக சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அதனால தான் மனைவியும் பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து மனைவி அமைவதை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக தனிமையை விரும்புவார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பற்ற தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம்.
இது மாதிரியான சில காரணங்கள்னால அந்த மாதிரியான பிரிவுகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது குடும்பஸ்தானத்தில் சில சவால்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கூட மனக்கசப்பையும் புரிதல் குறைபாட்டையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் வீடுகளின் தசாபுத்தி வரும்போதும் இது மாதிரியான உறவுகளில் விரிசல்லாம் ஏற்படும். இப்படி பல அமைவுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜாதகத்தில். இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் நல்ல நிலைகள், புத ஆதித்ய யோகம், கஜகேசரி யோகம் போன்ற யோகங்கள், சசயோகம், இப்படி பல நன்மைகளும் இந்த ஜாதகத்தில் அமையப்பட்டிருக்கு. இது போன்ற சிறப்பான ஜாதக பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.